Hi friends, welcome to Krithi Samayal. இன்னைக்கு நம்ம வந்து என்ன டிஷ் பார்க்கறோம்னா ஸ்வீட் லவர்ஸ்க்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்வீட் ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து வீட்லயே வந்து இன்ஸ்டன்ட்டா சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஸ்வீட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெசிபி நேம் என்னன்னா Bread Halwa. எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். Bread Halwa வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. காமனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸா பண்ணுவாங்க. ஒன்னு வந்து பால் ஊத்தி பண்ணுவாங்க, இல்ல பால் ஊத்தாம பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பால் ஊத்தாம எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி பால் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. சிலருக்கு வந்துட்டு டைரி ப்ராடக்ட் வந்து அலர்ஜியா இருக்கும். அவங்க வந்து நிறைய ஸ்வீட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம செய்யற அல்வா வந்துட்டு பால் ஊத்தாம தான் செய்யறோம். அதனால அவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வரும்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு இது வந்து டேஸ்ட் ரெண்டுமே வந்து சிமிலரா தான் இருக்கு. திருநெல்வேலி அல்வாலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து அதிகமா இருக்க மாதிரி தெரியும். நம்ம அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பண்ணாம கொஞ்சம் ஆயில் கம்மியா யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ண போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தரலாம். இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா மெயினா வந்து பிரெட், அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர், அப்புறம் வந்துட்டு முந்திரி, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச திராட்சை, அப்புறம் வந்து நெய், அப்புறம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி. இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெய் வந்து கொஞ்சம் உள்ள ஊத்திடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். பிரெட்டை வந்து இந்த சைடில் இருக்கிற ப்ரௌனிஷாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே போட்டு நம்ம வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பிரெட்டை வந்து லைட்டாக நெய் ஊற்றி நம்ம அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக மாறும். அப்புறம் வந்துட்டு இது சாஃப்டா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா மாறும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்பவே வந்து நெய்யோட மனம் வந்து வருது நல்லா. பிரெட் வந்து தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டா மாறணும், ப்ரௌனிஷாவும் இருக்கணும், கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கணும். அந்த மாதிரி டைம் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓவரா கறிய விட வேணாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்டாவும் கிறிஸ்பியாவும் இருக்கு, ஹார்டாவும் இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக மாறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போது நெய்யெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி ஹார்டாக பண்ணோன்னா தான் உங்களுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே குழஞ்சு போகாமல் செட்டாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரியும் கிடைக்கும். இப்போது தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெட்டு உள்ளே போட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி வந்து இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரெட்டை வந்து உள்ளே சேர்த்திடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் இலக்கமாக மாறும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து ஒரு 1/4 கப் அளவு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கன்சிஸ்டன்சிக்காக இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கப்ல வந்து ஒரு 1/4 கப் அளவு சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமா ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இன்னும் லைட்டா கலர் மாறுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். பேன்ல ஒட்டாம வருது. இப்போ கொஞ்சம் ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்போ வந்து முந்திரி திராட்சையை வந்து நெய்ல பொரிச்சு எடுத்திருக்கேன். அது இப்போ உள்ள சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு டேஸ்டியான பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.